ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட பேசுவாராக. ஆமேன், ஆமேன். இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலை நம்மளை விசாரிக்கிற தேவன். ஆமேன். கண்டிப்பாக விசாரிப்பார். அவருடைய விசாரிப்புக்கு பின்னால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உண்டு. அவருடைய விசாரணைக்கு பின்பதாக அவருடைய கனிவான வழி நடத்துதல்கள் உண்டு. அவருடைய விசாரிப்புக்கு பின்னால் கண்காணிப்பு உண்டு. ஆமேன். லாபான் உனக்கு செய்த எல்லாவற்றையும் பார்த்தேன்னு சொல்கிறாரு. ஆமேன். அதனால் எல்லாவற்றையும் ஆகார் சொல்கிறா, நீர் என்னை, அவன் அப்படி சொன்னான், தேவன் இப்படி சொன்னார். ஆனால் நம்ம விசாரிக்கிற ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்து என்ன செய்கிறார் அப்படின்னா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதே இல்லை. ஆமேன். அதனால் விசாரிக்கிற ஆண்டவர் விசாரிச்சுட்டு போகிறவர் மாத்திரம் அல்ல, நம்மை காண்கிறவர். ஆமேன். நம்ம ஆகார் சொன்ன மாதிரி நீர் என்னை காண்கிற தேவன். லாபான் உனக்கு செய்த எல்லாவற்றையும் நான் பார்த்தேன்ப்பா. ஆமேன். நம்மளை காண்கிற தேவன் இந்த காலை வேளையில சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை. இன்னைக்கு காலையில இந்த வார்த்தைகள் எல்லாம் மனதில் ஆழமா பதிச்சுட்டு, நமக்கு தனிப்பட்ட வார்த்தைகள் இந்த வருஷத்துல கொடுத்த வாக்குத்தத்தங்கள், ஆல்ரெடி நம்ம தனியா ஜெபம் பண்ணும்போது உபவாசம் பண்ணும்போது கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒன்று கூட அதை நிறைவேற்றாம ஆண்டவர் நம்மை கைவிடுவதே இல்லை. ஆமேன். நான் உனக்கு சூழ்நிலைமைகளை பார்த்தோன்னா தடுமாறிடுவோம், தவறி போயிடுவோம். ஆனால் சூழ்நிலைமைகளை பார்க்காம அவர் வாக்கு பண்ணியவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். வாக்குத்தத்தம் பண்ணியவர் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாது இருக்கிற ஆண்டவர் என்கிற நம்பிக்கை உறுதிய ஆண்டவர் நமக்கு தருவாராக. இன்னைக்கு வாசித்த வேத பகுதியில் ஒரு பின் புலத்தை நல்லா பார்த்தோம். அந்த குடும்பத்தில் நடந்த உறவுகள், கண்கலங்கல்கள், அவங்க வாழ்க்கையில் அவர்கள் உணர்வுகளை வெளியிட்டு கொள்ளுகிற காரியங்கள், அதில் எஸ்பெஷலி இன்னைக்கு ஆண்டவர் சொன்னதை செய்யும்போது, ஆமேன், ஒருவேளை காலங்கள் ஆகலாம், தாமதங்கள் ஆகலாம், ஆனால் சொன்னதை செய்கிற வரைக்கும் நம்மை கைவிடாது இருக்கிற ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, சமயமும் தேவ செயலும் ஒருங்கே நேரிடுமே ஆனால் நம் வாழ்வில் நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமே. காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயே என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. திராட்சரசம் குறைவுபட்டது. அவங்க அம்மா போய் சொல்றாங்க, பெரிய அவமானம், நிந்த, அந்த இடத்துல ஒரு பெரிய கஷ்டமான ஒரு கடினமான சூழ்நிலைமை. நம்ம கல்யாண வீடுகளில் ஏதாவது குறைவுபட்டு ஜனங்கள்லாம் பந்தியில் உட்காந்துருந்தாங்க, நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான கடினமான சூழ்நிலைமைகள். அந்த இயேசுவும் அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார், கல்யாண வீட்டுக்கு. ஆமேன். ஆனா போய் உடனே அற்புதம் செய்யணும்னு சொல்லும்போது என்ன சொன்னாரு? என் வேலை இன்னும் வரலம்மா அப்படி சொல்லிட்டாரு. ஆமேன். ஆனா அவருடைய சமயமும் தேவ செயலும் ஒருங்கே நேரிட்ட பொழுது, ஒன்றுமில்லாமல் இது ஒன்றை உருவாக்குகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர், சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிடாத இருக்கிற ஆண்டவர், தாம் அழைக்கப்பட்ட அந்த எல்லையிலே அந்த எல்லையில் உள்ள குறைவை நிறைவாக்குகிற ஆண்டவர். ஆமே. குறைவெல்லாம் நிறைவாக்குகிறவர். அந்த வெறும் தண்ணிய திராட்சை ரசமாய், முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் இனிமையாய். ஆமேன். ஒரு கல்யாண வீட்டில் கூட இப்படி செய்ததில்லை என்று சொல்லு ஆச்சரியப்படும்படியாய், மற்றவர் நம்மை கண்டு அதிசயப்படும்படியாய், எங்க தலை குனிஞ்சோமோ, எங்க தலை கவிழ்ந்தோமோ அதே எல்லைகளிலே நிமிர்ந்து நடக்க பண்ணும்படியாய். ஆமேன். வெறும் தண்ணீர் தான், அதற்கு ஆண்டவர் நிறத்தை கொடுத்தார். வெறும் தண்ணீர் தான், ஆண்டவர் அதற்கு மனத்தை கொடுத்தார். வெறும் தண்ணீர் தான், கச்சாடியில் உள்ள அந்த தண்ணீருக்கு ஆண்டவர் சுவையை கொடுத்தார். வெறுமையான நம்முடைய வாழ்க்கை படகை நிறம் கொடுக்க, மனம் கொடுக்க, ஆமேன், ஒளி வீச, ருசி உள்ளதாக்கப்பட, அநேகர் ஆசீர்வதிக்கப்பட, சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதிருக்கிற ஆண்டவர் நம் நடுவிலே உண்டு. ஆமேன். இந்த காலை வேளையில இன்னைக்கு வாசித்த வேத பகுதியில யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. அவன் அவர்களை வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது தேவன் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதிருக்கிற அனுபவங்கள் வாழ்விலே கிட்டி நெருங்கி வரும் பொழுது நம்ம எல்லாரும் ஒரு நாள் இந்த நிலைமைக்கு தான் போறோம். எப்படி? நல்ல கவனிங்க. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம்
அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. அவன் அவர்களை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அவனை காட்டு மிருகம், துஷ்ட மிருகம் என்ன செய்தது, பட்சித்து போட்டதுன்னு சொல்லிட்டாங்க. 17 வயசுல அவனை விட்டு போனவன். ஆமென். 30 வயதுக்கு பிறகுதான் இந்த எல்லைகள்ல அவங்க வர்றாங்க. 30 வயதுல தான் அவனுக்கு மனமாகி அந்த அரண்மனையில அவனுக்கு எல்லாம் செய்யப்பட்ட பிறகு அவன் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்த பிறகுதான் இவங்க அவரை என்ன செய்யறாங்க, மீட் பண்ண வாராங்க. அந்த டைம்ல தான் அவனுக்கு எப்படி நம்ப முடியும்? இத்தனை வருஷங்களுக்கு பிறகு யோசனை பண்ணி பாருங்க, நம்ப முடியல. இவனுக்கு என்ன இப்படி சொல்றானுங்க, நம்மளை ஏமாத்துறானுங்க போல அப்படிதான் அவங்க நினைச்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தேவன் நமக்கு செய்ய போகிற நன்மைகள், தேவன் நமக்கு செய்ய போகிற ஆசீர்வாதங்கள், பாஸ்டர் கடந்த நாட்கள்ல பிரசங்கம் பண்ணாங்க. எதிர்பாராத விதமா ஆசீர்வாதங்கள் அப்படி வந்ததுங்க. அந்த வேத பகுதிகளை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது அவைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்க பண்ணுகிறார். ஆமென். எதிர்பாராத விதமாக எதிர்பாராத ஆசீர்வாதங்களை கொடுக்கிற நல்ல ஆண்டவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுக்கிற ஆண்டவர். ஆமென். இன்னொரு பகுதி, அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போது தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி, நம்பவும் முடியுது, நம்ப முடியாத மாதிரியும் இருக்குது. ஆமென். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல. இது உண்மையா சொப்பனமா? ஆமென். இது தரிசனமா? இது உண்மையில நடக்குதா? கண்டிப்பா நடக்கதான் போகுது. கண்டிப்பா அது வாய்க்கதான் போகுது. கண்டிப்பா நம்ம கைகளில் அவை கிடைக்கதான் போகுது. எதிர்பார்க்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளதான் போறோம். ஆனா நம்முடைய ஆவி என்ன சொல்லி இருக்கிறதுல, அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்படிப்பட்ட உயிர்த்தெழுந்த வல்லமைய நம்ம வாழ்க்கையில நம்மளும் காணும்படியான நல்ல நேரங்களுக்குள்ள நம்முடைய குடும்பங்களை, அதான் அந்த குடும்ப பின்னணியை வாசிக்க சொன்னேன். நீங்க மறுபடியும் வீட்டில் போய் வாசிங்க. ஆமென். எத்தனை தான் அவனை குழியில போட்டாலும், எத்தனை தான் அவனை அழிக்க நினைச்சாலும், தண்ணீர் இல்லாத வெறுங்குழியா இருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தாரு? கண்டிப்பா ஒரு மேன்மைய ஏற்ற வேளையிலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஆமென். அந்த வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற்றினார். அந்த தரிசனங்கள் அவன் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றியே முடித்தார். யாரும் அவனை அழிக்க முடியல. வழியில துஷ்ட மிருகங்களோ, உடன்பிறப்புகளோ, தண்ணீர் இல்லாத வெறுங்கொழியோ, பார்வோனால் அனுப்பப்பட்ட அந்த இரும்பு சிறை வாசகங்களோ அவனை சிறைப்படுத்த முடியல. ஆண்டவர் அவன் சிறையிருப்பை திருப்பினார். ஆமென். என்னோடு கூட சில வேத பகுதிகளை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆதியாகமம் 62வது பக்கம் 28வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 28 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். 11வது வசனத்திலிருந்து வாசிக்கணும். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் ஒளி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். இது யாருக்கு சொன்னது? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர். ஆமென். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அம்மா அப்பாவெல்லாம் விட்டு பிரிஞ்சு, அம்மா சொன்ன ஒரு ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சு, வாழ்க்கையில சில தவறுகள், ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைமைகள், பின்னி பிணைந்த சூழ்நிலைமைகள் அந்த குடும்பத்திலே மாறி மாறி அந்த ஏமாற்றுதல்களை பார்க்க முடியும், ஒரு சிலந்தி வலை போல. ஆமென். அந்த சூழ்நிலைமைகள்ல வந்த
எத்தன், ஆமேன், ஏமாற்றுகிறவன். ஆமாவா இல்லையா? அப்படி வந்தாலும் ஆண்டவர் அவனை மறக்கலை. அவன் மேலே உள்ள ஒரு பிரியம், அனாதி சிநேகம், பரலோகம் அவன் வாழ்க்கையில் நிர்ணயித்த சில நிர்ணயங்கள். நம்ம வாழ்க்கையிலும் நம்மளும் அப்படிதான், குறை உள்ளவர்கள், அவர் சமூகத்தில் பலகீனம் உள்ளவர்கள், அவர் சமூகத்தில் நிற்பதற்கு நாம் அருகதை அற்றவர்கள். ஆமேன். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அம்மா அப்பா கூட வரல, உடன் பிறந்தவங்க கூட வரல, வனாந்திரமான வழி, துஷ்ட மிருகங்கள், கொடுங்காற்று, கடும் வெயில், மழை, பனி எல்லாமே இருந்திருக்கும் வனாந்திரத்தில். சரியான ஆகாரம் இருந்திருக்காது, தண்ணி கிடைச்சிருக்காது. தன்னந்தனியாய் வராரு அவருடைய வாழ்க்கையில. ஆமேன். இந்த காலை ஆராதனையிலே அந்த சூழ்நிலைமைகள்ல நம்ம வாழ்க்கையில, வனாந்தரமான வாழ்க்கையில, உடன் பிறந்தோர், பெற்றோர் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைமையில, தனிமையின் பாதையில, அந்த வனாந்தர யாத்திரையில தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உண்டு. ஆண்டவர் மறுபடி என்ன வாக்கெல்லாம் கொடுத்தாருன்னு கவனிங்க வேகமா. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று ஆண்டவர் தன்னை பற்றி முதல் அறிமுகம் செய்கிறார். உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற வீட்டில் எவ்வளோ சுகமாக படுத்து எழும்பியிருப்பான், எவ்வளோ வசதி, எவ்வளோ அனுகூலமான ஒரு மேன்மையான ஒரு வீட்டில், வசதி வாய்ப்புகளோடு உள்ள வீட்டில் இருந்து வெளியேறி வந்தவான். வழியில் என்ன செய்ய முடியல, படுக்கிறதுக்கு ஒரு இருட்டான உடனே அங்கே பக்கத்தில் கிடக்கிற ஒரு கல்லை தூக்கி வச்சு படுத்தா தூக்கம் வருமா? அந்த நாட்களில் அவ்வளவு அசதி, டயர்டு, நடந்து வந்தது, அப்படியே படுத்திருப்பான். ஆண்டவர்கிட்ட என்ன பேசிட்டு படுத்தானோ தெரியாது. ஆனால் அந்த எல்லையில் தனித்து அந்த வனாந்திர யாத்திரையில் தபித்து இருக்கிற சூழ்நிலைமையில், ஏன் நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் இப்போ கைவிடப்பட்ட சூழ்நிலைமையில் இருக்கிற நீ போகிற அந்த கோலை ரீச் பண்ணுவியான்னு உனக்கே தெரியாது. வழியில உனக்கு துஷ்ட மிருகம் பட்சித்துருமா, கொடுங்காற்று உன்னை கொள்ளையிட்டுருமா, அல்ல கடும் வெப்பம் உன்னை வாழ்க்கையை முடிச்சிருமா, எதுவுமே தெரியாது. தனியா போகிற பாதையில ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவன் படுத்திருக்கிற இடத்துல, ஆமேன், சோர்ந்து போய், களைத்து போய், விடாய்த்து போய், தனிமையில படுத்திருக்கும் பொழுது அந்த எல்லையில ஆண்டவர் சொல்றாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன்னோட விடலை. தன்னந்தனியாக இருக்கிறான். அவனுக்கு மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது அவனுக்கு தெரியாது, அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு மட்டும் சொல்லலை, எப்போதுமே தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் என்னோடு அவைகள் நின்று விடுகிறதல்ல, நம்மோடு அவைகள் நின்று விடுகிறவைகள் அல்ல, சந்ததியின் ஆசீர்வாதங்கள். ஆமே, சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. உன் சந்ததி பூமியின் துளை போல இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம். ஆமேன். அந்த வம்சவழி ஆசீர்வாதங்களையும், சந்ததியின் ஆசீர்வாதங்கள் மட்டும் அல்ல, உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம். யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும். ஆமே. அப்ப அந்த வம்சத்தின் ஆசீர்வாதங்கள் கிடைச்சதா கிடைக்கலையா? யாக்கோபுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாது இருக்கிற ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுத்தார். அடுத்தாக்குள்ள சொல்லியிருக்கு, நான் உன்னோடே இருந்து, அம்மா கூட இல்லை, அப்பா கூட இல்லை, அண்ணன் அழைச்சிருவேன்னு சொல்றான், ஏசு அவர் அழைச்சிருவேன்னு சொல்றாரு. யாருமே கூட இருக்கல. போன இடத்துலையும் தாய் மாமா, பொன் கொடுத்த மாமனாருடைய அனுகூலம் அவருக்கு கிடைக்கல. அந்த தாய் மாமாவுடைய பிள்ளைகள், பொன் கொடுத்த மாமனார் கிட்ட பிறந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் அப்பா சொத்தை எடுத்து என்ன செய்துட்டாரு, அபகரிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. அவர் 10 முறை சம்பளத்தெல்லாம் மாத்துறாரு. இவர் ரொம்ப சின்சியரா தான் எல்லாமே செய்தாலும் எல்லாமே எதிரான சூழ்நிலைமைகள் தான் வாழ்க்கையில. எதிர்காற்று தான், எதிர்காற்று வீச, எதிர்ப்போரும் பேச, என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. எத்தனை எதிர்காற்று வாழ்க்கை படகிலே மோதி அடித்தாலும், எத்தனை எதிர்காற்றுகள் வீசினாலும், ஆமேன், ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் கூட தான் இருக்கிறேன். நீ போற இடத்துல எல்லாம் நான் என்ன செய்வேன், உன்னை கண்டிப்பா. ஆண்டவருடைய பாதுகாப்பு வேணுமா இல்லையா? ஆமேன், கண்டிப்பா வேணுங்க. இல்லைன்னா நம்மளால முடியாது. அந்த பாதுகாப்பு அவரோட இருந்தது. கூட இருப்பேன், இருந்துட்டு காப்பாத்தாம விட்டுருவாரா? நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறவரு கண்டிப்பா நான் போற வழியிலலாம் உன்னை காப்பாத்திருவேன்ப்பா, உனக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, தீர்க்க ஆயுச, ஆமேன்,
நான் தருவேன். இதில் வழியில் வாழ்க்கை பயணத்தில் பிரியமான மனைவியும் ராகேலையும் இழந்துட்டாரு. யோசேப்பையும் இழந்து போன சூழ்நிலைமைகள் வாழ்க்கையில் வந்துருச்சு. பிரியமுள்ள மகன், பிரியமுள்ள மனைவிக்கு பெற்றெடுத்த மகன், தாங்க முடியாத இழப்புகள் வாழ்க்கையில். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பைபிள் சொல்லுது, இழந்து போன எல்லாவற்றையும் தாவீது சிக்கலாகலே ஒன்று விடாமல் திருப்பி கொண்டான். நம்ம வாழ்க்கையில அடிக்கடி சொல்லணும், இழந்து போன சமாதானம், சுகம், இழந்து போன உறவுகள், இழந்து போன தேவ கிருபைகள், இழந்து போன இழந்து போன என்னென்ன நன்மை இருக்க பொருளாதார ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் திருப்பி கொள்ள பண்ணுகிற ஆண்டவர் யாக்கோபுடைய வாழ்க்கையில செய்தாருங்க. இழந்து போன சகோதரனையும் அவனோட இணைச்சு வச்சாரு. ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவைகளாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு நல்மனம் பொருந்தும்படி செய்கிற ஆண்டவர், சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிடாத இருக்கிற ஆண்டவர். ஆமே ஆமே. போன்னு சொன்னாரு, அவர் சொன்னபடி புறப்பட்டு போனா. அந்த எடுக்கிற படுத்திருக்கிற இடத்துல கர்த்தர் தரிசனமானாரு. பூமிக்கு வானத்துக்கு நேராக ஏணி வைக்கப்பட்ட அந்த தேவதூதர்கள் ஏறுகிற இறங்குகிற காட்சியை பார்த்தான். ஆண்டவர் பேசின வார்த்தையோட நின்று விடாம தேவன் சொன்னதை நம்பி கீழ்ப்படிஞ்சு தொடர்ந்து தன்னுடைய பயணங்களை தொடர்ந்த பொழுது தொடர் பயணங்களிலும் எல்லாமே உனக்கு அனுகூலமா இல்லைங்கிறத சொல்ல வாரேன். ஆனா வார்த்தையை உறுதியா பிடிச்சு கொள்ளணும். ஆமே. சூழ்நிலைமையை பார்த்தா சொன்னாரு, எனக்கு எங்க இதெல்லாம் நடந்தது அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பா கால தாமதங்கள் ஒரு நாளும் தேவனுடைய வாக்குகளை குறைச்சி போட முடியாது, அந்த வாக்கு தத்தங்களை அதமாக்க முடியாது. ஆமே. சூழ்நிலைமை பார்க்காம எனக்கு இதை சொன்னார், அதை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி முடிக்கிற நல்ல ஆண்டவரை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். கண்டிப்பா செய்வாருங்க. அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். அங்க பெண் கொண்ட இடத்திலும் 1000 பிரச்சனைகள், வழியில எத்தனை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாருன்னு தெரியாது. ஆமே. எத்தனை சூழ்நிலைமைகள் எத்தனை எதிராக வந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, போற இடத்துல எல்லாம் நான் உன்னை என்ன செய்வேன், காப்பாற்றுவேன். பெண் கொடுத்த மாமனார் என்ன செய்தாரு, அட்டாக் பண்ண வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, எப்பா நீ யாக்கோபோட என்ன செய்யக்கூடாது, நன்மையே அன்றி எதிர்காற்று வீசுனா கண்டிப்பா ஆப்போசிட் பார்ட்டியில பேசுவார் ஆண்டவர். சில நேரம் அவங்க ஒப்பு கொடுக்காம இருக்கலாம், அது அவங்க பாடு, ஆண்டவர் பாடு, நம்ம அதுல தலையிடக்கூடாது. ஆமே. ஆனா நமக்கு குறித்திருக்கிறதை அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர், ஏற்ற வேளையிலே நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமே. கர்த்தருடைய வேலைக்கு காத்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அதுலதான் சொல்றாரு, உன்னை திரும்பி வர பண்ணுவேன் இந்த தேசத்துக்கு. ஆமே. திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். அடுத்த பகுதி சேர்ந்து வாசிக்கலாம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாமல் இருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை, அப்போ அவனுக்கு வழியில பயம் இருந்துதா இல்லையாங்க? ரொம்ப பயம் இருந்திருக்கும். அம்மாவுக்கு செல்ல பிள்ளையா வீட்டில் இருந்து ரொம்ப பிரியமா வீட்டில் வளர்ந்த பிள்ளை, இப்ப வெளியே வரும்போது பயம் இருக்குமா இருக்காதா? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, அந்த வாக்கு தத்தம் கிடைச்சாலும் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறாரு, அவர் வேண்டிக் கொள்ளுகிறாரு. யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியில என்ன காப்பாற்றி உன்ன, ஆமேன், வழியில ஆகாரம் வேணும். ஆமேன். சாப்பாடு இல்லைன்னா என்ன செய்வோம், சோர்ந்து போயிடுவோம். சொல்றான், உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. ஆமே. வெறும் கையா நான் இதை கடந்து வந்தேன்னு சொல்வாரு. ஆமே. கோலும் கையுமா கடந்து வந்தேன், இப்பொழுது என்ன இரு பரிவாரங்களை உடைய ஆசீர்வாதமான ஒரு மேன்மைக்கு நேராய் கர்த்தர் நடத்தினார். எது நடத்திச்சு? சொன்னதை செய்யும் மரவும் கைவிடாதிருக்கிற ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் அவனை அந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்தியது. ஆமேன். என்னை என் தகப்பன் வீட்டுக்கு
சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அதான் வாக்கு கொடுத்துட்டாரு, நீ கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லலை. அப்போ ஆண்டவரோடு அவன் இடைப்பட்டு என்ன சொல்றான், இப்படிலாம் நீங்க செஞ்சீங்கன்னாப்பா, இதெல்லாம் நீங்க தந்துட்டீங்கன்னா பாவற வழியில் என்னை காப்பாத்தி எனக்கு உண்ண உணவு கொடுத்து எனக்கு உடுக்க வஸ்திரம் கொடுத்து மறுபடியும் என்ன செய்யணும், என் தகப்பன் வீட்டுக்கு என்னை திருப்பி கொண்டு வந்துடணும். அப்படி செஞ்சிருனா இந்த நிறுத்தின இந்த அபிஷேகம் பண்ண அந்த தூணை என்ன செய்வேன், ஆமென், தேவனுக்கு வீடாக்குவேன். நம்ம வாழ்க்கையில சொல்லுவோம், ஆண்டவரே நான் எதிர்பார்க்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எனக்கு ஆண்டவர் தரும் பொழுது ஆண்டவரே அந்த பொருத்தனைகளை நிறைவேற்ற தேவையான கிருபைகளையும் எனக்கு தாரும். ஆமென், ஆமென். வீடாக்குவேன், நான் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் என்ன செய்வேன், உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அடுத்தாக்கல என்னோடு கூட வேத பகுதியை திருப்பும்படி கேட்கிறேன். ஒன்னாவது வசனம் வாசிக்கலாமா? இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் யாக்கோபோடே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட, ஆமென், அங்கே உன்னை வாக்கு கொடுக்கிறாராங்க. எப்பெல்லாம் அவர்கிட்ட போறோமோ, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு சொல்றாங்க, நம்ப முடியலன்னா உடனே அவர் என்ன செய்யறாரு, அவ பிள்ளைங்க சொன்னோடனே டக்குன்னு அவர் கிளம்பல. என்ன செய்யறாரு, இஸ்ரவேல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாரு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா? ஆமென். அந்த பேரை சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், எகிப்து தேசத்துக்கு நீ போப்பா, அங்க யார் இருக்கா கவனிங்க, எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ போற இடத்துல எல்லாம் உன் கூட வந்து உன்னை என்ன செய்வேன், காப்பாற்றுவேன். மறுபடியும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ என்ன செய், பயப்படாத, எகிப்துக்கு போ, அங்க உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும், ஆமென், ஆமென். அவர் என்ன வேண்டிக்கிட்டாரு, அந்த தூணுக்கு அபிஷேகம் செய்துட்டு மறுபடியும் என்னை தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே, ஆமென், கொண்டு வந்தாரா இல்லையாங்க? எல்லாத்தையும் பார்க்க நமக்கு டைம் இல்லை. நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை. இப்ப யோசேப்பு உயிரோட இருக்கானா இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாரு, இருக்கான் அப்படின்லாம் ரொம்ப சொல்லலை. என்ன சொன்னாரு, போக பயப்பட வேண்டாம், நீ போ, அங்க உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை திரும்பியும் வர பண்ணுவேன், யாருதான் உன் கண்ணை மூடுவா? ஆமென், ஆமென். எத்தனை வருஷத்துக்கு பிறகு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் பாருங்க, எவ்வளோ சமாதானம் அவனுக்கு இருக்கும். அந்த பிள்ளை இழந்து போன பல வர்ண அங்கிலாம் உடுத்தி பிரியமான மனைவிக்கு பிறந்த பிள்ளை, பிரியமான பிள்ளை. அதனால தானே எல்லாருக்கும் அவன் மேல பொறாம வந்தது, அவனை விசேஷப்படுத்தி பார்த்தாங்க இல்லையா? ஆமென். இப்போ அது கிடைச்சிட்டுன்னு உடனே ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. சூழ்நிலைமைகளை பார்த்து பயப்படும் பொழுது பயந்துகிட்டே உட்கார்ந்துருக்க கூடாது, நல்ல ஆண்டவர் சமூகத்துல வந்துடணும். ஆல்டர்ல கொண்டு வந்து காரியத்தை வச்சுட்டு போயிடணும். இங்க வச்சுட்டேன்ப்பா, எல்லாம் தலைக்கு மேல போகுது, தலைக்கு மேல விழும் போது, ஆண்டவரே என்னால ஒன்றும் செய்ய முடியல, என்னுடைய மேக்சிமம் லெவல் என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் செஞ்சிட்டேன், நல்லா ஜெபம் பண்ணிட்டேன்,
நல்லா உபவாசம் பண்ணிட்டேன், இந்த காரியத்துக்காக நல்ல ஸ்தோத்திர பலி இட்டுட்டேன், நடுராத்திரிலாம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டேன், இன்னும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் ஆண்டவரே, இதுக்கு மேலே எனக்கு இனிமேல் என்ன செய்வதென்று எனக்கு தெரியல, இந்த ஆல்டரில் வச்சுட்டு போயிருந்தேன். நீங்கள் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிடாத இருக்கிற தேவன். ஆமென். கண்டிப்பாக பேசுவார். அப்போ பேசுவார், போன்னு சொல்லுவார், பயப்படாதன்னு சொல்லுவார். யோசேப்பு தான் உன் கண்களை மூடுவான்னு சொல்வாரு. ஆமென். அடுத்தாக்கில் பாருங்க, 46:29. யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலின் சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகுநேரம் கழுத்தை விடாமல் அழுதான். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயா? நான் உன் முகத்தை காண்பேன், உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும். எவ்வளோ சந்தோஷம் பாருங்க, எப்படி இருந்திருக்கும் அந்த சூழ்நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஆமென். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நம்முடைய வாழ்க்கையிலும் இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன நன்மைகள், இழந்து போன கிருபைகள், எதையெல்லாம் இழந்து போனோமோ அவைகள் எல்லாவற்றையும் திரும்ப தருவதற்கு வாக்குத்தத்தத்தின்படியான ஆசீர்வாதங்களோடு நம்மை நடத்துவதற்கு, ஆமென், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலுமான தேசத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவராக, சர்வ ஞானியாக, சர்வ வியாபியாக, சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிடாதிருக்கிற தேவனாகவே நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இன்னொரு பகுதியை பார்க்க விரும்புகிறேன். 47வது அதிகாரம் 28வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? 65வது பக்கம். யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். ஆமென். எத்தனை வருஷம் இருந்தான்? ஆமென். கொடுப்பாருங்க அந்த நன்மையை, கிருபைகளை அனுபவிக்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்வார். இன்னொரு காரியம், 47:10. பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தில் நின்று, ஆமா, ராஜாக்கள் சந்ததியில புறப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ராஜாவை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். யார் ஆசீர்வதித்தாரு? யாக்கோபு பார்வோன் ஆசீர்வதித்தார். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு கிருபை தருவாராக. இன்னும் பாருங்க, கடைசி அதிகாரம் ஆதியாகமம் 50:13வது வசனம். அவனை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் ஆபிரகாம் மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பெலா என்னும் நிலத்திலே தனக்கு சொந்த கல்லறையிலே பூமியாகிய ஏத்தியனாகிய எப்ரோனிடத்தில் வாங்கின நிலத்தில் உள்ள குகையிலே அவனை அடக்கம். இது ஆல்ரெடி கேட்பான் யாக்கோபு, தன்னுடைய மகன்கிட்ட கேட்பாரு. அதை கூட வாசித்துடலாமா? 47வது அதிகாரம் 30வது வசனம். நான் என் பிதாக்களோட படுத்துக்கொள்ள வேண்டும், ஆகையால் நீ என்னை எகிப்தில் எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணுகிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான். அதற்கு அவன், உமது சொற்படி. அதில் 29 பாருங்க. இஸ்ரவேல் மரணமடையும் காலம் சமீபித்தது. அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என்மேல் உனக்கு தயவு உண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என்மேல் பட்சமும் உண்மையும் உள்ளவனாயிரு, என்னை எகிப்திலே, ஆமென், ஆமென், தன் பிதாக்களுடைய கல்லறையிலே சேர்க்கப்பட. ஆமென். ஆண்டவர் சொன்னார்ல, திரும்பி உன்னை வர பண்ணுவேன். ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணி கேட்டார்ல, மறுபடியும் என்னைய திரும்பி வர, என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானால். நடந்துதான் நடக்கலையாங்க? இதில் இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து அப்படி இருக்கும் பைபிளில். ஆமென். தன் ஜீவனை விட்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லாம் தெளிவாக இருந்தார். தன்னுடைய மரண நாட்களை குறித்து சொன்னார். நான் இருக்க மாட்டேன்னு சொன்னார். என்னைய இங்கே எகிப்தில் அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். தான் மகன்கிட்ட என்ன செய்துக்கிட்டார்? ஏன்னா அவர் தான் இப்போ அங்கே நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறாரு, வேற யாரும் அதை செய்ய முடியாது. அதனால் யோசேப்புக்கிட்ட என்ன செய்துட்டாரு?
அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. ஆமே, அந்த எல்லையிலிருந்து அவர் விரும்புகிற தங்கள் பிதாக்களுடைய கல்லறையிலே சேர்க்கப்பட கர்த்தர் உதவி செய்தார். அவர் சொல்வார், நான் பிறந்த நாள் முதல் என்னை ஆதரித்து வந்தவரோ என் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக்கு, ஆமென் என்பவர்களுடைய தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என்னை ஆதரித்து வந்தவர். ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே சொன்னதை செய்கிற வரைக்கும் என்னை கைவிடாது இருக்கிற ஆண்டவர் ஐயா, என்னெல்லாம் சொன்னாரு, கூட இருப்பேன்னு சொன்னாரு, போகிற இடத்துல எல்லாம் காத்துக்கொள்வேன்னு சொன்னாரு, தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னாரு, படுத்திருக்கிற பூமியை உனக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு, நல்ல நிலத்தின் ஆசீர்வாதங்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சந்ததிக்கு அதை தருவேன்னு சொன்னாரு, சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் என்று சொன்னாரு, உன் சந்ததிகள் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார். ஆக்குனாருங்க ஆண்டவர். இந்த பூமியில் அவனை பெரிய ஜாதி ஆக்குனாரு. உன்னை எகிப்துக்கு உன் கூட எகிப்துக்கு வருவேன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. யோசிப்பு தான் உன் கண்களை மூடுவான்னு சொன்னார். எல்லாமே நடந்ததுங்க. ஒன்று கூட ஸ்லிப் ஆகலை, ஒன்று கூட ஸ்கிப் ஆகலை. எதையும் ஸ்கிப் பண்ணி ஆண்டவர் போல எந்த வாக்கு தத்தமும் ஸ்லிப் ஆகவும் இல்லை. நல்ல ஜெபம் பண்ணுவேன். எழுந்து நின்று ஜெபம் பண்ணும்படி கேட்கிறேன். ஆண்டவர், இந்த காலை ஆராதனையிலே தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற வரையிலும் நீர் எங்களை கைவிடுவது இல்லை என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஏசப்பா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்ன வாக்கு கொடுத்தார், அந்த வாக்கு தத்தை மறந்துடாதீங்க. நல்லா எழுதுங்க, பேப்பரில் நல்ல நோட்டு போட்டு எழுதுங்க. கடந்த நாட்களில் நல்ல போஸ்டிங்கில் இருக்கிற நம்ம எல்லையில் படித்து நல்ல நல்ல பெரிய ஹையர் அஃபீஷியல்ஸ், நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்தேன். பிள்ளைங்க சொன்னாங்க, ஆன்ட்டி, சின்ன வயசில் இருக்கும் பொழுது சில வசனங்களெல்லாம் எங்களுக்கு எழுத சொல்லி, அந்த வசனங்களை மனப்பாடம் செய்ய சொல்லி, அந்த வசனங்களை சொல்லி சொல்லி அந்த நோட்டை இன்னும் பத்திரமா வச்சுருக்குறோம் ஆன்ட்டி. அந்த வார்த்தை தான் எங்களை இந்த மேன்மைக்கு கொண்டு வந்தது. அந்த வாக்கு எங்களை தவற விடலை. அந்த வாக்கு எங்களை வழுவி போகாமல் காத்து கொண்டது. எங்கள்கிட்ட எந்த எபிலிட்டியும் இல்லை, இந்த கிரேடுக்கு வர்றதுக்கு எங்கள்கிட்ட எந்த ஃபிட்னஸும் இல்லை. நாங்கள் நல்ல பெரிய சொந்த வீடுகளில் குடியிருக்கிறோம், நல்ல வாகன வசதிகள். அதெல்லாம் யோசித்து பார்க்கோம் ஆண்டி, எப்படி இதெல்லாம் உண்மையாக நடக்குதா, இதெல்லாம் உண்மைதானா? எல்லாம் இந்த வேத வார்த்தை தான் ஆண்டி, இந்த வசனம் தான். நீங்கள் சொல்லி கொடுத்த இந்த வேத வசனம், இந்த வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளதாய், அந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது நிறைவேறதை நாங்கள் பார்க்குறோம், இன்னமும் பார்த்துட்டு இருக்கோம். நல்லா சொன்னேன், பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த நோட்டை தொலைச்சிடாத, பிள்ளைகள் கையில் கொடுத்து பிள்ளைகளுக்கு அதை கற்றுக்கொடு. உன் பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்ளட்டும், உன் பிள்ளைகள் அதை படி நடக்கட்டும். ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நல்லா சொல்லுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையிலே எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், நான் தனித்து நேரம் எடுத்து ஜபம் பண்ணும் பொழுது நீர் தந்த வாக்கு தத்தங்கள் ஐயா. அநேக நேரங்களில் தீர்க்கதரிசிகள் மூலமாக நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களை கன்ஃபார்ம் பண்ணின வாக்கு தத்தங்கள் விட்டுறாதீங்க. அந்த வார்த்தை மட்டும் உறுதியா பிடிச்சி, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின் படியா என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே, வனாந்திரமா தான் இருக்கு ஆண்டவரே, கடும் காற்று ஆண்டவரே, வெப்பம், கடுமையான வெப்பம் ஆண்டவரே, கடுமையான வெப்பம் ஐயா, ஆண்டவரே, பனி, மழை, வாழ்க்கை பயணத்துல ஆண்டவரே நம்பின நபர்களால் வந்த துரோக செயல்கள், இடையூறுகள், ஆண்டவரே எத்தனையோ சூழ்நிலைமைகள், இதெல்லாம் பார்த்தேன்னா நான் தவறி போயிடுவேன். ஆனால் சூழ்நிலைமையை பார்க்க மாட்டேன். காற்றும் இல்லை, மழையும் இல்லை. ஆனால் இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த அழுகையின் பள்ளத்தாக்குகள் மகிழ்ச்சியால், இந்த அழுகையின் பள்ளத்தாக்குகள் நன்மையால், இந்த அழுகையின் பள்ளத்தாக்குகள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களால், இந்த அழுகையின் பள்ளத்தாக்குகள் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களின் மேன்மைகளால் நிரப்பப்படும். பொய் சொல்ல நீர் மனிதன் அல்ல, மனமாற நீர் மனுப்புத்திரன் அல்ல ஆண்டவரே. நீர் சொல்லியும் செய்யாதிருக்கிற ஆண்டவர் அல்ல, நீர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிற ஆண்டவர் அல்ல. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர் ஐயா. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. யாருக்கும் நீர் பொய் சொல்லுகிற ஆண்டவர் அல்ல.
மனம் மாறாமல் இருக்கிற ஆண்டவர் ஐயா, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த வசன வெறுமையாய் திரும்பாத ஆண்டவரே. நீர் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் ஐயா. ஒரு நாள் வெறுமனே திரும்பாது. எங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் வாழ்க்கை துணைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் கொடுத்த சுதந்திரங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஊழியங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஒன்று கூட அவைகள் ஆண்டவரே சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிடாதிருக்கிற ஆண்டவரால் அவைகள் நிறைவேற்றப்படும் ஐயா. எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர். அந்த வாக்குகளை உறுதியாய் பிடித்து கொண்டு ஆண்டவரே ஐயா, இந்த வயல்வெளியிலே விதைக்கப்படுகிற ஆண்டவரே அந்த கோதுமை மணிகளை பொறுக்கி கொண்டு போய் அவைகளை எங்கள் இதய பலகையிலே எழுதி அவைகளை அறிக்கையிட்டு ஆண்டவரே அவைகளை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் இந்த காலை ஆராதனையிலே எங்கள் எல்லாருக்கும் கிருபை தருவீராக. அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அந்த வாக்குத்தத்தை அவர் வாக்கருளின பிரகாரமாகவே செய்தார். நான் என்ன சொல்லுவேன்? அப்படி சொல்லணும் ஆண்டவரே, நாங்க சாட்சி சொல்லணும். அவர் எனக்கு வாக்கருளின பிரகாரமாகவே செய்தார். ஒவ்வொருவரையும் அப்படி சாட்சியாய் நிலைப்படுத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். யாக்கோபுடைய வாழ்க்கையில ஆண்டவரே பிறந்த நாள் முதல் ஐயா நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். பிறந்த நாள் முதல் ஆண்டவரே ஐயா நாங்களுமே துதிக்கிறோம். அவரை காப்பாற்றி வந்தவர், பிறந்த நாள் முதல் ஆதரித்தவர் ஐயா. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே எங்களை ஆதரித்து, எங்களை அரவணைத்து, எங்களை பாதுகாத்து, வழியெல்லாம் பாதுகாத்து ஆண்டவரே எங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின் மேன்மைகளை அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீர். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்வீர். எங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டது நலமும் விசாலமுமான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீதிமான் பனையை போல செழித்து லிபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். சகல விதமான நன்மைகளையும் சம்பூரணமாய் அனுபவிக்கும்படி அனுக்கிரகம் பண்ணுகிறவரையா, ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவர், கனமடைய பண்ணுகிறவர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் வருகிறது. ஆபிரகாமை வெள்ளியும் பொன்னுமுடைய சீமான் ஆக்கியவர். இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவரே ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிடாதிருக்கிற தெய்வத்துடைய கரத்துல தாழ்த்தி கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஒரு ஜெப குறிப்பு, ஜெப அப்பாவுக்காக, பாலாவுடைய பையனுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணும்படி கேட்கிறேன். நல்லான் கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை வேளைக்கு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபா அப்பாவுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே உதவி ஊழியம் செய்கிற மகா பிள்ளைகளுடைய தகப்பனாருக்கு ஒரு அற்புத சுகத்தை கட்டளை இடணும். அந்த ஒரு இரக்கம் செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஆலயத்தில் தங்கி இருக்கிற பிள்ளை அல்லவா, அந்த அலைச்சலைகளை எல்லாம் மாற்றி மறுபடியும் ஆலயத்தில் வந்து உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க பிள்ளைக்கு அனுக்கிரகம் பண்ணணும். எல்லா பிளாக் ஓப்பன் ஆகணும் ஆண்டவரே. ஒரு அற்புத விடுதலையை கட்டளையிட ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஒரு குயிக் ரெக்கவர் கட்டளையிட ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே குழந்தைக்காய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே உள்ளே இருக்கிற எல்லாம் வெளியாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்த்து ஜெபிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும் நீர் மாத்திரம் உயர்த்தப்படும். டாக்டர் பிரின்ஸ் அண்ணனுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வார்த்தையை அனுப்பி சுகமாக்கும், வசனத்தை அனுப்பி சுகமாக்கும், நல்ல செய்திகளை சாட்சிகளை கேட்க பண்ணும். இன்னும் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற போது பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவர்கள் நினைத்ததை விட, அவர்கள் வேண்டிக் கொண்டதை விட, அவர்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள கிருபை தாரோ. வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி கொடும். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி அவர் வாக்குறுதியின் பிரகாரமாகவே செய்தார் என்று சாட்சியாய் நிலைப்படுத்த வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இரவு நமக்கு மிட் நைட் பிரேயர் உண்டு, பங்கெடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆமென்.